ஹலோ ஆல், இட்ஸ் நக்குல் ஹியர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேன்வாழை காட்டில் இருக்கிறோம். இது வந்து ஒரு 1.5 ஏக்கரா இருக்குது. எவ்வளோ வாழை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 1200 வாழை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டே 30யோட தான் ஆல்ரெடி வந்து எடுத்தது இருக்கு. நான் கீழே டிஸ்பிளேல போடுறேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 months கிட்ட ஆச்சு. ஒரு 240 days கிட்ட ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த வாழை கொலை தள்ளி ஈன ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 3 months எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஈன ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். இது வந்து கம்ப்ளீட்டில் ஆர்கானிக்கில் வந்ததுன்னு சொல்லலாம். இது நம்ம அடியுரமாக மாட்டு சாணம் கொடுத்துருக்கோம். அது போக ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம், மீன் அமிலம், நுண்ணூட்டம், கடல் பாசி இந்த மாதிரி இயற்கையாக கொடுத்து வளர்ந்தது. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஈல்டு வந்திருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக இந்த வாழைப்பூ எல்லாமே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சீப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீப்பு வரைக்கும் ஒரு வாழையிலையும் வந்தது பார்க்க முடியுது. இந்த வாழையை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாரி செல்வராஜ் இயக்கத்தில் அந்த வாழை திரைப்படம் ஒரு சிலருக்கு ஒரு ஞாபகம் வரும். ஏன்னா இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது அந்த திரைப்படம் தான். ரொம்ப நல்ல குட் ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. நான் இன்னும் அந்த படம் பார்க்கணும். நீங்க பார்த்துருந்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அந்த படத்தை எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10லேருந்து ஒரு 11 சீப்பு கொண்டு வரது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டிப்பாக பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தார் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தார் ஒரு 25லேருந்து ஒரு 27, 28 கிலோ வரைக்கும் வந்ததும் இருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17லேருந்து 20 கிலோ வரைக்கும் வந்ததும் இருக்குது. ஸோ இடத்துக்கு பொறுத்து மாறுபடும்னு சொல்லலாம். அந்த இடத்துல மண் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா வரும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழைத்தார் ஒரு 20 கிலோ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆர்கானிக்காக பண்ணது. இதுவே கெமிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தாருமே 25 கிலோ வரைக்கும் கூட கொண்டு வர முடியும். ஆனால் ஏன் ஆர்கானிக் அப்படின்னா நம்மளது முன்னாடிலேருந்து ஆர்கானிக் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கெமிக்கல்குள்ளே போக வேண்டாங்கிற ஒரே இன்டென்ஷன் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது ஃபீல்டு, நீங்கள் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவுமே ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். ஒன்ஸ் ஃபீல்டு செட் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு 2 to 3 years ஆகும். ஒன்ஸ் ஃபீல்டு செட் ஆயிடுச்சு அப்படின்னா கிராஜுவலாக ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விவசாயம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைமில் இந்த ஈல்டுங்கிறது இட்ஸ் ஓகேன்னு தான் சொல்லணும். ஸோ த ஃபைனல் எண்ட் கேம் வெதர் இட்ஸ் ஆர்கானிக் ஆர் கெமிக்கல் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன வெயிட்டு கொண்டு வரோம், செகண்ட் என்ன விலைக்கு விற்கிறோம், என்ன வெயிட் கொண்டு வரோங்கிறதுக்கு நம்மளால் உழைக்க முடியும், உரங்கள் கொடுத்து அதுக்கானது பண்ணி உழைக்க முடியும். ஆனால் என்ன விலைக்கு விற்க போகிறோங்கிறது இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்டர், லக்கு தான். நம்மளதே தேன்வாழை லாஸ்ட் ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது ஈல்டு வரும்போது ரேட் நார்மல் ரேட்டில் தான் இருந்துச்சு. இதுவே இந்த மந்த் இப்போ கரண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா தேன்வாழையில் ஒரு நல்ல ஹை ரேட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஈல்டு வரும்போது இட் மே டிஃபர்னு தான் சொல்ல முடியும். ஸோ வாழையை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சீசனுமே கை கொடுக்குமா அப்படின்னா அது டிஃபர்ஸ் தான். ஆனால் நம்ம ஏதோ ஒரு சீசனில் நமக்கு ஒரு ரேட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வாழை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் போட்டுட்ருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ தேன்வாழை பொறுத்தளவுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக ட்ரிப்பில் என்னென்ன ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.